இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த ரெண்டு விஷயம் தாங்க ட்ரெண்டிங்கு. ஒன்று இது, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லிட்டா சார். ஒரு பெரியவர் ஒருத்தர் தேடிட்டு இருந்தாராம். ஒரு குட்டி பையன் போயிட்டு அவர்கிட்ட கேட்டாரா, யாரை தேடிட்டு இருக்கீங்க கேட்டா, உங்கள் அப்பாவை தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாராம். உங்கள் அப்பாவையே காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கதை எங்கடான்னு கேட்குறீங்களா? இதுதாங்க கதை. இதுதான் வந்துட்டு சோஷியல் மீடியா முழுவதும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இன்னைக்கு சம்பவம் செஞ்சுட்டாரு சூறாதான் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ட்ரெண்டிங் வச்சு தளபதி இன்னைக்கு வேற லெவல், தளபதி சம்பவம் செஞ்சுட்டாரு, தளபதி வச்சு செஞ்சுட்டாருன்ற மாதிரி ஒரே ஸ்டேட்டஸா. சரி, அந்த தளபதி அப்படி என்னதான் பேசுறான்றத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. விஜய் அவர்கள் சிஎம் பதவி ஏற்ற பிறகு அவர் வாயை திறக்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர், முக்கியமா எதிர்கட்சிகள்லாம் குற்றச்சாட்டு வச்சுட்டே இருந்தாங்க. சரி, இவங்க எல்லாம் முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்காரு. ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கட்சி செய்த சாதனைகள் 40 டேஸ்ல என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்றாரு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாக்ல வர பார்ட்டி ஃபண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமே வந்துட்டு டைரக்டா கவர்மெண்டோட கஜானாக்கே வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. ஊழலட்ட லஞ்ச லாவண்யம் மற்ற ஆட்சியை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அது இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் நம்ம சொல்ல முடியும் ஒரு உண்மையிலேயே பண்ணியிருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு. இந்த கேட் அண்ட் மவுஸ் சண்டை மாதிரி சட்டசபைக்குள்ள போயிட்டே இருக்குங்க. இவங்க அவங்கள சோஃபா மாடல் சொல்ல, ஸோ இவர் இவ்வளோ நாள் பேசவே இல்லை. இவர் பிளான் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு கதை சொல்றேன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சாரை வந்து வச்சு செஞ்சு விட்டாரு. ஆனோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பார்லிமெண்ட்ரி அப்படின்ட்டு சில பேர் சொல்றாங்க. சட்டமன்றத்துக்குன்ட்டு ஒரு மாண்பு இருக்கு, ஒரு நெறிமுறை இருக்கு. விஜய் அவர்களை விட பல முன்னோடி தலைவர்கள் பேசின ஒரு சட்டசபை இது. அண்ணா பெருந்தகை எடுத்துக்கோங்க, காமராஜர் எடுத்துக்கோங்க, புரட்சி தலைவி அம்மா எடுத்துக்கோங்க, எம்ஜிஆர் அவர்கள் எடுத்துக்கோங்க, கருணாநிதி அவர்கள் எடுத்துக்கோங்க, நம்ம கேப்டன் விஜயகாந்த் எடுத்துக்கோங்க. இவங்களுக்கு எல்லாம் இல்லாத ஒரு போரா சட்டசபைக்குள்ள உங்களுக்கு இருக்க போது அந்த சட்டசபையோட அந்த மாண்பை வந்து அவங்க காப்பாத்தினாங்க. ஆனா ஒரு சில விஷயங்கள் திமுக வந்துட்டு சட்டசபையோட மாண்பை மீறி இருக்காங்க, அது நான் ஏத்துக்கிறேன். ஆனா விஜய் சார் உங்க மேல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க. உங்களை நம்பி இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சட்டசபையில் என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. ஸோ நீங்க என்னதான் எஃபர்ட் போட்டு உங்களுக்கு ஆட்சி இதெல்லாம் செஞ்சிருக்க சொன்னாலும் எண்ட் ஆஃப் த டே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்குற மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இப்படி சம்பவம் செஞ்சுட்டாங்க, ஒரு குட்டி கதை, இதுதான் மக்கள் வந்து ஸ்டேட்டஸா போடுறாங்க. இது உங்க ஆட்சி என்ன செஞ்சது, உங்க ஆட்சி என்ன செய்ய போகுதுன்றத மக்கள் எடுத்துக்கவே மாட்டேன்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து உதயநிதி அவர்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு, ஒரு சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டா மாறிடுச்சு, அதை விட இது கொஞ்சம் ஓவரா போகுது, டைலாக் டெலிவரி எல்லாமே பண்றாங்க, ஸ்டண்ட் மேனு கட் ஆக்ஷன் கேமரா ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி நடக்குது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்றாரு, சபாநாயகர்கிட்ட பர்மிஷன் கேட்கறாரு, கேமரா ஸ்டார்ட்ஸ் சொல்றாரு அவரு, இவர் வந்து பேசுறாரு அப்படின்ற மாதிரி உதயநிதி அவர்கள் கிரிட்டிசைஸ் பண்றாரு. சேம் டைம் இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சவர் உதயநிதி அவர்கள் தான். ஸோ சோபா மாடல் அது இதுன்னு சொல்லிட்டு இவர் பேசினதால ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணாம இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணதுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு விஜய் சார் கொடுக்குறாரு. விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர், ஒரு சிறந்த ஒரு நடிகர். ஸோ அவருக்கு உறுத்த அந்த பாணியில வந்து பார்த்தீங்கன்னா பதிலடி கொடுத்துட்டாரு. இது நல்லதா கெட்டதான்ற முடிவுக்கு நான் வரலங்க, அது மக்கள் நீங்க டிசைட் பண்ணிக்காங்க. ஆனால் சட்டசபைக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு, அந்த மாண்பை ஃபாலோ பண்ணணும்ன்றது என்னோட ஒரு வேண்டுகோள். நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு இந்த ஆட்சியை பத்தி பேசணும், கடைசியில நீங்க பண்ற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து மக்களிடையே ரீச் ஆகுது. சோ அந்த விஷயங்கள் நீங்க என்ன பண்ண போறீங்க, என்ன பண்ணீங்க இந்த ஆட்சிக்குன்னு சொன்னா இந்த மாதிரி ஸ்டைல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது என்னோட ஒரு கருத்து. விஜய் அவர்கள் ஆட்சி மேல வந்து பாத்தீங்கன்னா பெரிய அலிகேஷன்ஸ் ஒன்றும் எதுவும் இல்லை. அவர் பார்க்காத பணமா இல்ல பார்க்காத பதவியா? ஸோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களோட பணம் ஒரு பைசா கூட தேவையில்லை அவர் சொன்ன மாதிரி. ஆனா அவர் கீழே இருக்கிற அந்த அதிகாரிகள், அவர் கீழே இருக்கிற அந்த மந்திரிகள்லாம் கரெக்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது உடனே நம்மளால வந்துட்டு இதுதான் அதுதான் சொல்ல முடியாது, நிறைய விஷயங்கள் இங்க அங்கன்னு இருக்கு. பட் விஜய் அவர்கள் போக போக அதை சரி செஞ்சுப்பாரு. ஸோ தாவேகா ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கறாங்க, நல்லது செய்வாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறாங்க. அவங்க சமூகத்து மக்களுக்கு இந்த மாதிரி எஸ்டி பிரிவுல இருந்து எடுத்துட்டாங்க, மாதிரி எஸ்டி பிரிவில் வேணும் அப்படின்னு அந்த வீடியோ சொல்லியிருந்தாரு. இது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்பீச்சில் அவருக்கு கொடுத்த டைமில் அவர் கரெக்டாக பேசிட்டு போயிடாரு. அதே மாதிரி தான் அது டிவிக்கே வந்தாலும் சரி, அது டிஎம்கே வந்தாலும் சரி, உங்களுக்கு கொடுத்த டைமில் உங்கள் பகுதி மக்களுக்கு, உங்கள் மக்கள் பிரச்சனைக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் சொன்னீங்கன்னா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட்டுட்டு உங்கள் ரெண்டு பேரோட சண்டே வந்துட்டு சட்டசபையில் மாற்றி பேசிக்கினா நம்ம தமிழ்நாட்டின் சட்டசபையை மாண்பு தான். நம்ம தமிழ்நாட்டின் சட்டசபைக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. பல தலைவர்கள் பேசிய அந்த சட்டசபையில் நம்ம தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்காக பேசினா நல்லா இருக்கும்ன்றது என்னோட ஒரு கருத்து.
விஜய் சார் பேசின இந்த குட்டி கதை ப்ளஸ் இந்த ரியாக்ஷன், அதுக்கு உதயநிதி அவர்கள் கொடுத்த ரியாக்ஷன் வெளியில், இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதில் உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காமல் கீழே போய் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.